பாரத தேசத்தின் மகோனதமான புராண இதிகாசங்களை முழுமையாக அறிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் திலக். கிருஷ்ணனின் அந்த அற்புத அருட்கொடைக்கு பிறகு அனைவரின் இருண்ட உள்ளங்களிலும் ஒளி பிறந்தது. ஒருவர் பின் ஒருவராக எழுந்தார்கள், நீதியை எடுத்துச் சொன்னார்கள். ஒருபுறம் பாண்டவரின் உரிமைக்காக குரல் எழுந்தது, இன்னொருபுறம் கௌரவரின் உரிமைக்காக கூச்சல் எழுந்தது. இறுதியில் ஒரு முடிவு எடுக்கப்பட்டது. பாண்டவருக்கு 12 வருட வனவாசமும் 1 வருட அஜ்ஞாத வாசமும் என்று. அதிலும் இன்னொரு நிபந்தனை, அஜ்ஞாத வாசத்தின் போது பாண்டவர் வெளிப்பட நேர்ந்தால் மீண்டும் 12 வருட வனவாசமும் 1 வருடம் அஜ்ஞாத வாசமும் ஏற்க வேண்டும் என்று. பெரியப்பாவின் தீர்ப்புக்கு பாண்டவர்கள் தலைவணங்கி தங்கள் ராஜாங்க உடைகளை களைந்து வனவாசம் செல்ல ஆயத்தமானார்கள். எது செய்தாலும் அன்னையிடம் அனுமதி பெறுவார்கள். எது செய்தாலும் அன்னையிடம் அனுமதி பெறுவார்கள். சூதினில் செய்த சூழ்ச்சியால் தாயகம் இழந்தார்கள், கானகம் சென்றார்கள். பாண்டவர் கானகம் சென்றார்கள். எது வந்தாலும் ஐவரின் நிழலாய் இவள் இருப்பாள். எது வந்தாலும் ஐவரின் நிழலாய் இவள் இருப்பாள். துயரம் துயரம் திரௌபதி, வாழ்க்கையெல்லாம் துயரம். பகடை ஆட்டத்தினால் சகுனியின் பாதக சூழ்ச்சினார். மாமனே, முன்னேற்பாடாகத்தாம் இருந்திருக்கிறீர்கள். சூதாட்டம் தொடங்கும் முன்னால் தந்திர மந்திரங்களால் பகடையை வசப்படுத்தி இருக்கிறீர்கள். சகுனி மாமா சொன்னபடி பகடைகள் ஆடியதே. கர்ணா, உறக்கச் சொல்லாதே. உண்டே ஒரு பழமொழி, சுவர்களுக்கும் காது உண்டு என்று. உன் சத்தம் சகுனி மாமாவின் சதியை வெளியே கொண்டு போய்விட்டால் தொலைந்தது எல்லாம். சும்மா ஏன் என்னை பயமுறுத்துகிறீர்களா? நம்மை இன்று தட்டி கேட்க யாருமே இல்லை. மாமா, நான் ராஜாவாகிவிட்டேன், ராஜா. பாண்டவர்கள் வனத்திலே சோர்வுடன் இருந்தபோது ஸ்ரீ கிருஷ்ணன் அவர்களை ஊக்கப்படுத்தினார். விதியின் விளையாட்டில் வீழ்ந்தவர்கள் எதையும் இழக்கலாம், தன்னம்பிக்கையை மட்டும் இழக்கக்கூடாது என்றார். சகுனி விரித்த சதிவலையில் தர்மத்தை நம்பிய நீங்கள் அதே நம்பிக்கையில் இருந்தது போற்றத்தக்கது என்றார். 12 வருட வனவாசம் பாண்டவர்களாகிய உங்களுக்கு விதி அளித்த வரம் என்றார். இந்த வனவாசத்தில் வரப்போகும் எதிர்காலத்துக்கு உங்களை வலுப்படுத்திக் கொள்ள சிந்தியுங்கள், செயல்படுங்கள் என்றார். இன்று பாண்டவர்களின் அஜ்ஞாத வாசத்தின் ஆரம்ப நாள். போங்கள், அவர்கள் எங்கிருந்தாலும் தேடுங்கள், 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 தேடி பார்த்து வந்து சொல்லுங்கள். காடு, மேடு, மலை, வனாந்திரம் எல்லா இடங்களிலும் தேடுங்கள். ஆகாசம், பாதாளம் அங்கும் தேடுங்கள். பாண்டவர்கள் எங்கோ பதுங்கி இருக்கிறார்கள். மாமனே, நாம் என்ன செய்வது, என்ன செய்வது? துரியோதனனுடைய ஒற்றர்கள் பாண்டவர்களை தேடாத இடமில்லை, அவர்கள் இருக்கும் இடத்தை தெரிந்து கொள்ள எடுக்காத முயற்சிகள் இல்லை. தேடப்பட்ட பாண்டவர்கள் விராட மன்னரின் ராஜ மாளிகையில் ஊழியர்களாக பொறுப்பேற்று அடுத்தவர் அடையாளம் கண்டுகொள்ள முடியாதபடி அஜ்ஞாத வாசத்தை கழித்தார்கள். சாம்ராட் யுதிஷ்டர் கங்கபட்டர் என்ற பெயருடன் விராட மன்னர் பொழுதுபோக்குவதற்கு உறுதுணையாக இருந்து காலத்தை கழித்து வந்தார்.
கதாயுத்த மேதை பீமசேனன் வல்லவன் என்ற பெயருடன் உணவு சமைக்கும் பொறுப்பேற்று ஊழியம் புரிந்து கொண்டு வாழ்நாளை கடத்தி வந்தான். ஊர்வசியிடம் பெற்ற சாபத்தின்படி அர்ஜுனன் ஓராண்டு ஆண்மை இழந்து இரண்டற்ற நிலை அடைந்தான். அவன் பிரகன்னலை என்ற பெயரில் ராஜகுமாரி உத்தராவுக்கு ஆடல் கலை கற்றுத்தந்து தன் வாழ்நாளை கடத்தி கொண்டிருந்தான். நகுலன் குதிரைகளை பராமரிக்கும் ஊழியனாக சேவகம் புரிந்து கொண்டிருந்தான். சகதேவன் பசுமாடுகளுக்கு தீனி கொடுத்து பரிவுடனும் பொறுப்பு உணர்ச்சியுடனும் அவைகளை பாதுகாத்து தன் காலத்தை கழித்து வந்தான். முன்னாள் மகாராணி திரௌபதி விராட மன்னனின் மகாராணிக்கு அலங்காரம் செய்யும் தாதியாக அமர்ந்து ஊழியம் புரிந்து கொண்டிருந்தாள். என்ன மாயம் பிரபு, இன்று மிக்க மகிழ்ச்சியுடன் இருக்கிறீர்கள். ஆம் தேவி, இன்று பாண்டவர்களின் 13 வருட துயர வாழ்க்கை நடந்து முடிகிறது. தேவி, அஜ்ஞாதவாசத்துக்கு பிறகு இன்று பாண்டவர் அந்த விராட மன்னனின் சபையில் போய் நின்றால் மன்னன் விராடனின் நிலை என்ன ஆவது? அந்த விஷயமே என்னை சிலிர்க்கச் செய்தது. தாம் சக்கரவர்த்தி சாம்ராட் யுதிஷ்டிரர் தம்பியர் 4 சேர்ந்து எளியவன் மாளிகையில் எடுபிடி வேலை செய்தீர்கள். உங்களுக்கு நான் பணி செய்வதற்கு பதில் தாங்கள் பணி செய்தீர்கள். எனக்கு என் அறியாமை தண்டனைக்குரியது. இந்த பிழைக்காக அன்புடன் தாங்கள் என்னை மன்னியுங்கள். முறையல்ல மன்னவா. எப்படியா செய்வது? அறியாமல் செய்ததற்கு மன்னிப்பு கேட்பதா? மன்னா, யாரென்று சொல்லாமல் இருந்தது எமது குற்றம்தானே. அறிமுகம் செய்து கொள்ள எமக்கு அன்றைய நிலைமை இடம் கொடுக்கவில்லை. அன்று அஜ்ஞாத வாசத்தில் இருந்ததால்தான். எங்கள் பாக்கியம் துவாரகாதீசர் இந்த மாளிகையை புனிதப்படுத்தியது. நலம் பெறுக. வணக்கம் வாசுதேவா. வணக்கம். நலந்தானே? நலந்தானே சாம்ராட் யுதிஷ்டரே? 13 வருஷங்களுக்கு முன்னால் சூதாட்டத்தில் அனைத்தையும் தோற்று வனவாசம் போனார்கள். போனவர்கள் அஜ்ஞாத வாசத்துக்கு பின்னால் தாம் பெற வேண்டிய ராஜ்யத்தை பெற வரத்தான் வருவார்கள். இல்லை அம்மா, இல்லை. அஸ்தினாபுரத்தை துண்டு போடுவதே இல்லை. பஞ்சை பாண்டவர்களுக்கு இந்திரபிரஸ்தத்தை கொடுக்க முடியாது. இனி கொடுக்க முடியாது. வாழ்முடியில் கூர்மை இருக்கிறது, வழி சொல்ல மாமன் இருக்கிறார். வரட்டும் ஒரு போராட்டம், வரட்டும் ஒரு போராட்டம். அந்த துரியோதனன் வாழ் உரையிலிருந்து எடுக்கப்பட்டதென்றால் இந்த பாஞ்சாலனின் வாளும் பதிலடி கொடுக்க துடித்துக் கொண்டிருக்கிறது. கௌரவர்கள் அன்று சபையில் என் மகளை அவமானப்படுத்தியதை நான் இன்னும் மறந்துவிடவில்லை. அதற்கு பழிவாங்குவதற்காக பாஞ்சாலனின் போர்வாள் உறங்காமல் இருக்கிறது. கடந்த 13 ஆண்டுகளாக. திரௌபதி என் அன்பு சகோதரி. நாடாளுமன்றத்தில் நச்சுக்கரம் கொண்ட ஒருவன் என் சகோதரியை அவமானப்படுத்தினார். அந்த உத்தமியை அவமானப்படுத்தியவர்களை ஒழிப்பேன். எப்போது வரை நான் திருஷ்டத்யும்னன் உயிரோடு இருக்கிறேனோ அதுவரை ஓய மாட்டேன். உறங்காது என் வாழ், அடங்காது என் மனம், முடங்காது என் கை. பீமனும் தன் 2 சபதத்தை முடித்துக் கொள்வதற்காக யுத்தத்தை எதிர்பார்க்கிறேன். மூத்தவரே, தாம் யுத்தத்திற்கு ஆணையிடுங்கள். நமது ராஜகுமாரி உத்தரா அபிமன்யு திருமணத்தை கருதி சாம்ராட் யுதிஷ்டிரரே, திருமணத்தை ஒத்திவைக்கலாம், போரை ஒத்திவைக்க கூடாது. திருமணத்தை ஒத்திவைக்க அவசியமே இல்லை. ஒத்திவைப்பதானால் யுத்தத்தை ஒத்திவைக்க வழிபாருங்கள். அடிப்படையில் யுத்தம் தவிர்க்க முடியாதென்றால் அந்த பிரச்சனையை ஆராயுங்கள். நீங்கள் விரும்பினால் யுத்தத்தை தவிர்ப்பதற்கு ஒரு உபாயமும் இருக்கிறது. அது என்ன உபாயம் மதுசூதனா?
அமைதிக்கு முயற்சி. ஏ ஜனார்தனா, உங்களுக்கு எல்லாம் தெரியும். என் உடல் மட்டும்தான் இந்த அரியணையின் மீது அமர்ந்திருக்கிறது. ஆனால் என் உள்ளமோ பாசபத்தம் என்ற வலைக்குள்ளே மாட்டிக்கொண்டு எங்கோ ஒரு இருண்ட சிறையிலே முடங்கி கிடக்கிறது. நான் பாசங்களுக்கு அடிமை. உங்களுக்கும் தெரியும். மாதவா, இந்நிலையில் என்னால் எதுவும் செய்ய இயலாது. மன்னர் திருதராஷ்டிரரே, தாம் இயலாமை என்று சொல்வதே விந்தை. ஒருவர் கடமையிலிருந்து ஓடக்கூடாது, ஒதுங்கவும் கூடாது. தாங்கள் மன்னர். மன்னர் ஒரு மன்னர் யாருக்கும் அடங்கக்கூடாது. அடங்கினால் அது அழகும் ஆகாது. முறைகளை மறந்து மன்னரை மடக்கி வைக்கிறார். இது இன்னொருவர் அதிகாரங்களை அழுத்தப் பார்ப்பது. மருகனே, ஸ்ரீகிருஷ்ணன் தூது வந்ததை மறந்து தூபம் போடுகிறார். இது தூதரின் மரியாதைக்கு உகந்ததல்ல. தந்தையுடன் பிள்ளையை மோதவிட்டு நம்மை சிறைப்பிடிக்க பார்க்கிறார். அவர் என்னை சிறைப்படுத்த நினைப்பது. அவரை நானே சிறைப்படுத்தி விடுகிறேன். கர்ணா, அழைத்துக் கொள் அவரை. பாண்டவர் பக்கம் பேசும் தூதரை. நில்லுங்கள். யாராவது துவாரகாதீசரை நெருங்கி வர முயற்சி செய்தீர்களானால் இங்கேயே இந்த மாமன்றத்திலேயே கொல்லுவேன். சாத்யகி, உட்கார். வா வா துரியோதனா, வா கர்ணா, வந்து என்னை பிடியுங்கள். வா. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. பாண்டவர்கள் ஸ்ரீ கிருஷ்ணனை தூது அனுப்பி போரை தவிர்க்க பெருமுயற்சி செய்தும் அது தோல்வியில் முடிந்தது. கௌரவர்கள் அஸ்தினாபுரத்திலும் பாண்டவர்கள் தங்கள் தலைநகரிலும் யுத்த ஏற்பாடுகளில் முனைந்தார்கள். கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு என்று 4 திசைகளிலிருந்தும் மன்னர்கள் எல்லாம் இந்த பாரத பெரும் போரில் பங்கேற்க வந்து சேர்ந்தார்கள். மாபெரும் மன்னர்களும் வீர திலகங்களும் கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் ஆதரவளிக்க தங்கள் சேனைகளுடன் சிறந்த படை ஏற்பாட்டுடனும் வந்தார்கள். தர்மருக்கு துணையிருக்க நேர்மையுள்ளம் கொண்ட பல மன்னர்களும் வாளேந்தி வாய்மை காக்க வந்தார்கள். அன்பு காட்டும் மன்னர்களை புன்னகையுடன் வரவேற்றார் மன்னர் யுதிஷ்டிரர்.